சென்டபாப் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படிங்கிற தலைப்பு கீழே வரக்கூடிய முந்தைய ஆண்டு வினா ஒன்று பார்க்க போகிறோம். என்ன வினா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபஞ்சத்தின் ஒவ்வொரு 5 பாடலிலும் கருத்துகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது, ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு 5 பாடலிலும் சிறுபஞ்ச மூலம் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி 4 விடைகள் கொடுத்து அதில் சரியானதை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு 5 பாடலிலும் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளனன்னா, சிறுபஞ்ச மூலத்துல மற்ற பாடல்களில் கருத்து இல்லாத மாதிரியும் 5 பாட்டுக்கு ஒரு இடத்துல மட்டும் கருத்து இருக்கிற மாதிரியும் பொருள் வருது. ஆகவே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறு. அடுத்தது, சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இது கொஞ்சம் பொருத்தமானதா இருக்கு. இருந்தாலும் அடுத்த 2 பார்த்துட்டு வருவோம். ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் சிறுபஞ்ச மூலத்தின் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறது இங்க சிறுபஞ்ச மூலத்தின் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு வரதுனால ஒரு சரியான ஒரு பொருள் தரல. அப்ப இதுவும் இல்லை. கடைசியா உள்ளது, ஒவ்வொரு 5 பாடலிலும் சிறுபஞ்ச மூலம் இடம்பெற்றுள்ளனா ஒவ்வொரு 5 பாடலுக்கு நடுவுல தான் சிறுபஞ்ச மூலமே வர மாதிரி இந்த ஒரு விடை இருக்கு. ஆகவே இதுவும் வராது. அப்ப மிக பொருத்தமான இருக்கக்கூடிய விடை எதுன்னு பாத்தீங்கன்னா, சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன என்பது மிக பொருத்தமான ஒரு விடையாக இருக்கிறது. மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.